நீ சிலர் காலங்களில் பார்ப்பீர்கள், உங்களை குறித்திருக்கிற காரியம், உங்களுக்குள் இருக்கிற தரிசனங்கள், உங்களுக்குள் இருக்கிற சபை சட்டதிட்டங்கள் அநேக இடத்தில் பேசப்படும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. ராகாப் அந்த 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 பெண் சொல்றா, உங்கள் தெய்வம் செங்கடலை திறந்ததையும், உங்கள் தெய்வம் மோவாபியர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும், உங்கள் தெய்வம் எமோரியனுக்கும் செய்ததை எங்கள் ஜனம் கேட்டு எங்கள் இருதயம் கரைந்து போய்விட்டது. என்ன அர்த்தம்? யாருங்க கொண்டு போய் சேர்த்தா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாதிரி டக்குன்னு போனோன்னையும் யூடியூப்ல போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை. ஆனா நான் சொல்லுகிறேன், யூடியூப்லயே போட்டாலும் அவர் கொண்டு போய் சேர்த்தாதான் சேரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தங்கத்தை உட்கார சொல்லுங்க, கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் என்னன்னா, இன்று நான் செய்ய தொடங்குவேன். முதலாவது, உங்கள் பலன் உருமாறும். சொல்லுங்க, உன்னாலே. சொல்லுங்க, உன்னாலே. அப்ப என்ன அர்த்தம்னா, அவர் தொடங்கிட்டா உங்களை பார்த்து பல பேர் பயப்படுறாங்கன்னா உங்க பலன்ல ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒன் கீர்த்தி. சொல்லுங்க, ஒன் கீர்த்தி. சொல்லுங்க, ஒன் கீர்த்தி. இரண்டாவது, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இனி உங்களை குறித்து தேசங்களில் கேள்விப்பட தொடங்குவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லது புரியுது? உணர்றீங்களா? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகமெல்லாம் தங்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல காரியங்கள் போராடுது. நான் சொல்லுகிறேன், அவர்கள் கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் அங்க தீமை இருக்கிறது. ஆனா நான் சொல்லுகிறேன், நம்மகிட்ட இருக்கிறது ஒருவர் இருக்கிறார். அவரை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவரிடத்தில் எந்த தீமையும் இல்லை. அவர் எப்போதும் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார், மீட்கிறவராக இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார், சுகமளிக்கிறவராக இருக்கிறார், விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவரை கொண்டு போய் சேர்க்க உங்கள் செய்திகள் தேசங்களுக்கு போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் கீர்த்திகள் தேசங்களுக்குள் போக வேண்டும் என்றால் ஒருவர் தொடங்க வேண்டும். ஒருவர் தொடங்க வேண்டும். அப்போ அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டா நிச்சயம் நம்மை குறித்ததுக்கான செய்திகள் தேசங்களுக்குள் போகும். ஹல்லேலூயா. மூன்றாவது அங்க போடப்பட்டிருக்கு, உன் நிமித்தம். சொல்லுங்க, சொல்லுங்க, உன் நிமித்தம். இந்த வார்த்தை சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க, உன் நிமித்தம். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள்னா, கவனிங்க, நாம போனாலே சகலமும் நமக்கு சாதகமா மாறும். ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, காலை வச்சா போதும் யோர்தான் ஓடும், சுத்தி வந்தா போதும் எரிக்கா உடையும். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கவனிங்க, சுத்தி வந்தாங்க, எரிக்கோ மேல 2 பஸ் ஓடுன்னு சொல்றாங்க, 2 ரதம் ஓடுன்னு சொல்றாங்க, மேல ராகாப்புடைய வீடே இருந்து சொல்றாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய அகலமா இருக்கு பாருங்க. ஆனா அந்த அகலமான பலமான அந்த சுவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தன் பலனை குறுக்கி கொண்டது. ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்னா, அது நமக்கு சாதகமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இதுவரையிலும் இந்த கீபோர்டு ஒரு 20 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு ஒரு 5 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னைக்கு என் வாழ்க்கையில கத்த தொடங்கினாரோ, இப்ப நான் தூக்குனோம்னா அது 1/2 கிலோவா மாறிடுச்சு. அதுவே தன்னை என்ன செய்ய நமக்கு சாதகமாக்கி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க போன கிராமங்களில் எதிர்ப்பு இருந்தாலும் இனி அவர்களே எங்கள் ஊருக்கு வாருங்கள், எங்கள் மீட்டிங் நடத்துங்கள், கூடுகை நடத்துங்கள் என்று அவர்களே சொல்லுகிற காலம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு கிராமங்கள் சாதகமாய் மாறும், தலைவர்கள் சாதகமாய் மாறுவார்கள், அரசியல் தலைவர்கள் சாதகமாய் மாறுவார்கள், அரசாங்க தொழிலாளர்கள் சாதகமாய் மாறுவார்கள். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் தொடங்கிட்டார்னா எனக்கு எல்லாம் சாதகமாய் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எப்போவுமே ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த செவரா இருக்கட்டும், இந்த கம்பியா இருக்கட்டும், இந்த போர்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் சத்தம் புரியும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாத்துக்குமே. அப்படா என்ன அர்த்தம்னா, நான் போறதுக்கு முன்னாடி யோர்தானே என் பிள்ளை வரும், அதனால தயவு செய்து பின்னிட்டு ஓடின்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுனால கவனிங்க, இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த யோர்தான் எப்பவுமே தண்ணி வந்து எப்படி போகும்னா, அது எங்க பள்ளம் இருக்கோ அங்கதான் ஓடும். எங்க பள்ளம் இருக்கோ அதுதான் அது சுபாவம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. மேட்டு வழியா ஏத்தணும்னா அதுக்கு ஒரு பம்பு போடணும், மோட்டர் போடணும். சொல்லுங்க,
ஆனா இப்போ அதுக்கு என்ன வந்ததுன்னே தெரியல. கவனிங்க, மலைகளே பர்வதங்களே, உங்களுக்கு என்ன வந்தது? கிடாரிகளை போல துள்ளுகிறீர்களே, ஏன் தெரியுமா? எங்க அப்பன் தொடங்கிட்டா, எங்க அப்பன் தொடங்கிட்டா. நான் அடைய வேண்டிய கானானை, நான் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை, நான் அடைய வேண்டிய தெய்வீக நம்பிக்கையை இதோ அவர் தொடங்கினதுனால எனக்கு சகலமும் சாதகமாய் மாறும். அல்லேலூயா. இப்போ நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட போயிட்டு நீங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன அக்னியே உனக்கு என்ன வந்தது? உன் கேரக்டர் என்னாச்சு? உன் கேரக்டர் எரிக்கிறது தானே, உன் கேரக்டர் கற்கிறது தானே, உன் கேரக்டர் உருக்கிறது தானே. இப்போ என்ன எங்க முடிய கூட தொட முடியல? ஏன்னா ஒருத்தர் தொடங்கிட்டாரு. ஒருத்தர் எத்தனை பேருக்கு புரிகிறது? இனி உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் தங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளும். உங்களுக்கு எதிராக இருக்கிற மனுஷன் தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்வான். அவன் மூர்க்கத்தை இனி உங்கள்கிட்ட வெளிப்படுத்த மாட்டான். அவன் எந்த காரியத்தை வெளிப்படுத்தாம உங்கள் சகலமும் சாதகமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ அவர் தொடங்கிட்டா என் வாழ்க்கையில 1 என்னுடைய பலன் உருமாறும், 2 என் கீர்த்தி வெளிப்பட துவங்கும், 3 எனக்கு சகலமும் சாதகமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ this day will I begin. அவர் இன்று தொடங்க போகிறார். சொல்லுங்க இன்று, சொல்லுங்க இன்று. அப்போ அவருடைய கிரியை கவனிங்கள், அவருடைய கிரியையை தொடங்குவதற்கும் அவருடைய கிரியையை செயல்படுத்துவதற்கும் அவருடைய கிரியை நம்ம வாழ்க்கையில அவர் கொண்டு வருவதற்கும் மிக முக்கியமாக அவர் நம்மிடத்தில் தொடங்குவதற்கு சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் யாரிடத்தில் கிரியை செய்வார்? அவர் யாருக்காக கிரியை செய்வார்? அவர் எதற்காக கிரியை செய்வார்? அல்லேலூயா. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புத்தகம் 16 அதனுடைய 7 முதல் 12 வசனம். சீக்கிரமா அப்போஸ்தலர் 16. விசுவாசிச்சா மட்டும்தான் தெய்வம் கிரியை செய்வார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16 அதனுடைய 7 முதல் 12 வரைக்கும். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சமோத்திரக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். நல்ல கவனிங்கள். உங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் வேதம் சொல்கிறது கர்த்தர் 13ஆம் அதிகாரத்திலே பிரித்தெடுக்கிறார். 15ஆம் அதிகாரத்திலே பவுலை விட்டு பர்னபா போன பிறகு சபைகளை திடப்படுத்த வேண்டும் என்று புறப்படுகிறார்கள். கவனிங்கள், பவுலும் சீலாவும் அவனோடு சேர்ந்த சில கூட்டங்களும் இதோ சபைகளை பார்ப்பதற்கும் தேசங்களை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் புறப்பட்டு போகிறார்கள். போகிற வழியில் ஆசியா தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே ஆவியானவர் போக விடலை. மீசியா தேசத்துக்கு போகிறார்கள். அங்கேயும் போக விடலை. கவனிங்க, ஒவ்வொரு இடத்திலும் தடை பண்ணி கொண்டே இருந்தார். இப்படி பித்தினியாவுக்கு வருகிறார்கள். அங்கேயும் போக விடலை. கவனிங்க, அன்றைக்கு இரவுல அவர்கள் தங்கி இருந்த போது வேதம் சொல்கிறது, பவுலுக்கு ஒரு தரிசனம் சொப்பனம் உண்டாயிற்று. அந்த சொப்பனத்துல மக்கெதோனியா தேசத்துக்காரன் ஒருவன் வந்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொப்பனங்களிலே வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. பல இடங்களுக்கு முயற்சிகள் பண்ணுகிறோம், பல கிராமங்களுக்கு போகிறோம், பல காரியங்களை தொடங்க நினைக்கிறோம், பல ஊழியங்களை செய்ய நினைக்கிறோம், பல பொருளை வாங்க நினைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்தை வாங்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தடை வந்த போது இப்போ கவனிங்க, இப்போ ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்தில் மக்கெதோனியா தேசத்தின் ஒருவன் வந்து இவனுக்கு அந்த சொப்பனங்களில் பேசுகிறான், நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எந்த மனுஷனோடு தெய்வம் கிரியை செய்வார்னா, வாசிக்கலாம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம் சீக்கிரம். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. நல்ல கவனிங்க. தாழ்மையோடு சொல்லுகிறேன், யாரோடு தெய்வம் கிரியை செய்கிறார், யாரிடத்தில் தெய்வம் தம்முடைய கிரியை வல்லமை தொடங்குகிறார்னா, எந்த மனுஷன் தான் கர்த்தர் தன்னை எதற்காக அழைத்தாரோ அதுல எந்த ஒரு மனுஷன் நிச்சயித்துக் கொள்ளுகிறானோ அவனோடு மாத்திரமே கர்த்தர் கிரியை செய்ய முடியும்.
உங்களுக்கு புரியல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தொடங்க போறது உண்மைதான், அவர் அற்புதம் செய்ய போறது உண்மைதான், நம்ம அடைய போறது உண்மைதான், நம்ம பலன் உருமாற போறது உண்மைதான், நம்முடைய கீர்த்தி கேள்விப்பட போறது உண்மைதான். ஆனால் ஒன்று, கர்த்தர் யாரிடத்தில் கிரியை செய்வார்னா, இதோ அழைக்கப்பட்டவனிடத்தில் கிரியை செய்கிறார். அழைப்பில் உறுதியா இருக்கிறத கிரியை செய்கிறார். எந்த மனுஷன் தான் அழைத்த அழைப்பில் நிலைநிற்கிறானோ, அழைத்த அழைப்பில் நிச்சயித்துக் கொள்கிறானோ, அவனிடத்தில் தான் அவர் கிரியை செய்ய தொடங்க முடியும். அதனால தான் கவனிங்கள், நான் சொல்லுகிறேன், பெரிய தேசம் ஆசியா தேசம், அதுக்கப்புறம் மீசியா தேசம், அங்கெல்லாம் ஆவியானவர் செயல்படாமல் தன்னை அவர் அந்த இடத்தில் போக விடாது தடுத்த போது வேதம் சொல்லுகிறது, இந்த மக்கேதோனியாவுக்கு வந்த போது அவர்களால் இதோ அந்த இடத்தில் ஒரு லீதியால் கண்கள் திறக்க முடிந்தது. அழைப்புல இருக்கிறவங்க எல்லாரும் கண்களையும் திறப்பாங்க. கைகளை தட்டணும். அழைப்புல நடந்தா உங்க சபையில லீதியால் கண்கள் திறக்கும். அழைக்கப்பட்ட இடத்துல, அழைக்கப்பட்ட ஊழியத்தை, அழைக்கப்பட்ட காரியத்துல நீங்கள் நிற்பீரானால் நிச்சயம் அந்த பகுதிகளிலே பலருடைய கண்களை திறக்க முடியும். அல்லேலூயா. அழைப்புல நிக்கிறவங்களால மட்டும்தான் வழக்கமா ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வழக்கமாய் ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துக்கு போனார்கள். நான் விசுவாசிக்கிறேன், தெய்வம் அவர்களுக்கு மக்கேதோனியாவில் தான் அழைப்பு வச்சிருந்ததுனால அங்கே அவர்களோடு கிரியை செய்ய தொடங்கினால இவங்க வழக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், தெய்வம் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ, அந்த இடத்துல இருந்து பாருங்க, அந்த ஊழியத்தை செஞ்சு பாருங்க. உங்களால ஜெப ஊழியத்தை தடுக்க முடியாது. உங்களால சிலர் கண்களை திறக்கிறத தடுக்க முடியாது. உங்க தேசத்துல சில லீதியால் கண்களை திறக்கிறோம்னா, அவர் வச்ச இடத்துல, அவர் சொன்ன காரியத்துல, அவர் உங்களை எதற்கு அழைத்தாரோ அந்த இடத்தில் நில்லுங்கள், கண்கள் திறக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு போகிறேன், ஆண்டோடைய இறக்கத்தை சொல்றேன். பல வருஷங்களாக போராடியும் 10-15 லீதியால பார்க்கறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன் ஒரு லீதியால பார்க்கறே கஷ்டமா இருக்கு? நான் ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம், லீதியால நீங்க தேடி போக வேண்டாம். அவர் எங்க வச்சாரோ அங்க இருங்க. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. என்ன அழைப்பு கொடுத்தாரோ அதில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கான லீதியாள்கள் தேடி வருவார்கள். கிரியை செய்ய தொடங்கிட்டா, நீங்க அழைச்ச இடத்துல இருந்தா அவர் கிரியை செய்வார். உங்களுக்காய் கர்த்தர் சில லீதியால் கண்களை திறப்பார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கவனிங்க, அந்த இடத்தில் லீதியால் கண்கள் திறந்தது. அந்த இடத்தில் குறி சொல்லுகிற ஆவிகள் ஓட தொடங்கிட்டு, அந்த இடத்தில் சிறைச்சாலை காவல்காரனை ஆதாயப்படுத்தினார்கள். அவனுடைய தழும்புகளை, காயங்களை இதோ அவன் குணமாக்கும்படி அவர்களுக்கு மருந்து போட்டார். கவனிங்க, அழைக்கப்பட்ட இடத்துல இருந்தா காயம் தன்னால ஆறும். அழைக்கப்பட்ட இடத்துல இருந்தா கவனிங்க, உங்க கட்டு தன்னால உடையும். அழைக்கப்பட்ட இடத்துல இருந்தா உங்களுக்கு கதவுகள் தன்னால திறக்கும். அழைக்கப்பட்ட இடத்துல இருந்தா உங்களை எதிர்க்கிறவனே பட்சிக்கிறதுல பச்சனமும் பலவானத்திலிருந்து மதுரமும் வந்தது என்ன? கைகளை தட்டி எதிர்க்கிறவர்களும் நண்பர்களாய் மாறுவார்கள். அடிக்க துணிகிறவர்களும் உங்கள் காயங்களை கட்டுவார்கள். அல்லேலூயா. அவர் வச்ச இடத்துல இருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகல இயற்கைகளும் உங்களுக்கு உதவி செய்ய தொடங்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம சபைக்கு என்ன அங்கலாய்ப்போடு பேசுறாருன்னா, உங்களை நான் எதுக்கு அழைச்சனோ அதுல உறுதியா இருங்க. அல்லேலூயா. உங்களை என்ன காரியத்தை செய்வதற்காக நான் உங்களை முன்குறித்தேனோ, நான் உங்களை தெரிந்து கொண்டேனோ அந்த இடத்துல இருங்க. தேசம் மீசியா தேசம் பெருசா இருக்கு, ஆசியா தேசம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் பார்த்துட்டு போவாதீங்க. அங்க ஒருத்தர் செயல்பட முடியாது. ஆனால் மக்கேதோனியாவில் அவர் செயல்பட முடியும். மக்கேதோனியாவில் அவர் கண்களை திறக்க முடியும். மக்கேதோனியாவில் ஜெபிக்க வைக்க முடியும். மக்கேதோனியாவில் அக்கினி இறங்கி வரும். மக்கேதோனியாவில் இடிமுழக்கம் இறங்கி வரும். மக்கேதோனியாவில் காவல்காரன் மனம் திரும்புவான். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் என்ன பேசுறான்? நான் தொடங்க போறது உண்மைதான்ப்பா, நான் தொடங்க போறேன். உன் பேலன் உருமாற போகுது, உன் செய்தி தேசங்களுக்கு போக போகுது, உனக்கு சகலமும் சாதாரணமாக மாறப்போகுது. ஆனா நான் தொடங்கன்னா, நான் உன்னை எங்க வச்சேனோ, எங்க நான் எதுக்காக தெரிஞ்சு கொண்டனோ அங்க அதை விட்டு போகாத. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாழ்மையோடு சொல்லுகிறேன், கவனிங்கள். இதோ தெய்வம் ஆதாமை வைத்திருந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம் அவன் அவரோடு உலாவினான். ஆனா என்னைக்கு அவர் வச்ச இடத்தை விட்டு அவன் விருட்சங்களுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டானோ, அப்போ அவர் உலாவுவதை அவனால் பார்க்க முடியவில்லை. எத்தனை பேருக்கு
பேருக்கு புரிகிறது? நான் சொல்லுகிறேன், சில நேரங்களில் தேவ சமூகத்துக்கு வர முடியாமல், தேவனை பார்க்க முடியாமல், தேவனோடு நடக்க முடியாமல் சில நேரங்கள் தடை செய்யப்பட காரணம் என்ன தெரியுமா? ஏதோ சம்திங் நான் அவர் வச்ச இடத்துல இல்லை. அதனால தான் ஆண்டவர் வந்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவருக்கு தெரியாததா? அவருக்கு முன்பாக வெளியரங்க சகலமும் வெளியரங்கமாக இருக்கிறது, அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. அப்போ மறைவாகவும் இல்லை, எல்லாம் வெளியரங்கமா இருக்குன்னா அவருக்கு நல்லா தெரியும் இவன் விருட்சங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான்னு. ஆனா என்னன்னா, ஏன் எங்க இருக்கிறான்னு கேட்டார்னா, நான் வச்ச இடத்துல நீ இல்லையப்போ, நான் வைத்த இடத்துல நான் வச்ச இடத்துல நீ இல்லாததுனால கவனிங்க, நீ ஏன் பக்கத்துல வர முடியல. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் ஏதல்ல நான் உலாவி வந்தாலே ஓடி வருவையே, என்னோடு என் பிரசனத்தில் மகிழ்ந்திருப்பாயே. கவனிங்க, வச்ச இடத்துல இருக்கிற வரைக்கும், அவர் அழைச்ச இடத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் ட்ரெஸ்ஸுக்கு கவலைப்பட்டதில்லை, ஒரு நாளும் தேவையற்ற முடிவுகளை எடுத்ததில்லை. ஆனா என்னைக்கு அவர் அழைத்த அழைப்பை விட்டு விலகினானோ, வச்ச இடத்தை விட்டு விலகினானோ, அன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்பட்டான். நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட கவலைகள் நெருக்கங்கள் உங்களை தேடி வராதபடி அவைத்த அழைப்புக்கு திரும்புங்கள், அழைப்புல நில்லுங்கள். உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? இப்போ ஏதேல இருக்கிறவரை கவனிங்க, உணவுக்காகவோ உடைக்காகவோ இவன் வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனால் தெய்வம் வச்ச இடத்துல, தெய்வம் வச்ச நோக்கத்துல இவன் இல்லாததுனால வேதம் சொல்லுது, கவனிங்கள், அவன் என்ன முடிவெடுத்தானா? அவன் எடுத்த முடிவு, அத்தி இலைகளை தங்களுக்கு தைத்து கொண்டார்கள். நான் கவனிக்கிற அழைச்ச அழைப்புல இல்லைன்னா நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள், எடுக்கிற செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஷார்ட் மைண்ட், குறுகிய புத்தியோடு எடுப்போம். எப்படி எடுப்போம்? காலையில் அடிக்கிற வெயில் சாயந்தரம் கீழே இறங்கலையுமே அந்த வெயிலுடைய உலர்த்துதலுக்கு இந்த அத்தி இலை ஒவ்வொன்றா விழும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன பேசுறாருன்னா, நான் வச்ச இடத்துல இருந்தேன்னா நீ ஒரு நாளும் சாதாரணமா குறுகின ஒன்றை செலக்ட் பண்ணவோ அதுல நீங்க இருக்க மாட்டீங்க. அதை தாண்டி நான் கொடுக்கறது ஸ்டாண்டர்டா இருக்கும், நான் கொடுக்கறது குவாலிட்டியா இருக்கும், நான் கொடுக்கறது நிரந்தரமா இருக்கும், நான் கொடுக்கறது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப கவனிங்க, எனக்கு என்ன புரியுதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கவலைப்படாத உடை இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? அவர்களுக்கு கவலைப்படாத உடை. அவர்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நாளும் சாதாரண ஒரு காரியத்தை யோசிப்பதற்கு மனசுல சிந்திச்சதில்லை. அழைப்பை விட்டு விலகினதுனால என்னத்தையாவது ஒன்று அவங்க அங்கே கூட்டாங்க, இங்கே கூட்டாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அற்பமான சில அத்தி இலைகளை நமக்கு பாதுகாப்பிக்க கொள்ளுகிறோம். அத்தி இலைகளை, குறுகினவைகளை, இதோ வெயில் அடித்தவனை உலர்ந்து விழுகிறவைகளை நாம் உடையாக்கி கொள்வதற்கு அழைக்கப்படவில்லை. ஏதெனில் அவர் உலாவும்படி அவருடைய மகிமையின் உடையை அலங்கரித்துக் கொள். எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவ தயவு திருச்சபையே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மகிமையை நான் உடையாக உடுத்துவேன், மகிமையை உடையாக உடுத்துவேன், மகிமையின் சால்வையை உங்கள் மேல் விரிப்பேன், உங்கள் மேல் விரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க, நான் தாழ்மையோடு எல்லா இரக்கத்தோடு சொல்லுகிறேன், எந்த மனுஷன் தெய்வம் எதற்கு அழைத்தாரோ, எதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, அந்த இடத்துல எந்த மனுஷன் அதில் உறுதிப்படுத்தி நிற்கிறானோ அவன் ஒரு நாளும் சாதாரணவைகளுக்காக அவன் முயற்சி எடுக்க மாட்டான். லைஃப் ஸ்டாண்டர்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும், அவருடைய பேச்சு முதிர்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரியுது? யாக்கோபு மாமா வீட்டில் 20 வருஷம் வேலை பார்த்தாரு. கவனிங்க, திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு வந்தார். மோசையும் 40 வருஷம் மாமா வீட்டில் வேலை பார்த்தாரு. கடைசி வரைக்கும் ஒரு ஆட்டுக்கு வழி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? யாக்கோபு 20 வருஷம் மாமா வீட்டில் வேலை பார்த்தார். அப்போ அவர் திரும்பி வரும்போது 2 பரிவாரம் இருந்துச்சு. அண்ணனுக்கு கூட மிகுதியா கொடுக்கிற அளவுக்கு கையில் இருந்துச்சு. ஆனா மோசே 40 வருஷம் மீதியான் தேசத்தில் கிடந்தார். மீதியான் தேசத்தில் 40 வருஷம் கிடந்தும் கடைசி வரைக்கும் தன் மாமனுடைய ஆட்டை மேய்த்தான்னு வேதத்தில் போட்டிருக்கு. நான் சொல்லுகிறேன், அதே மோசே அழைப்புக்கு திரும்பின போது அவன் கையில் இந்த கோல் அற்புதம் செய்ய தொடங்கிட்டு, அதே மோசே அழைப்புல நிற்க தொடங்கின போது அந்த கோல் செங்கடலை திறந்தது, அந்த கோல் எகிப்தின் நதியை அடித்தது, அந்த கோல் எகிப்தை வாதித்தது.
அவர் 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 வச்ச இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, அவர் உங்களை எதற்காக முன்குறித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ அங்க வந்துட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் நான் இவ்வளவு படிச்சேன், இவ்வளவு காரியத்துல இத்தனை டிகிரி படிச்சிருக்கிறேன், ரைட்? நீ டிகிரி படிச்சது உண்மை, எத்தனை வீடுகள் எல்லாம் வாங்கினது உண்மை. ஆனா பட் அதெல்லாம் அவர் ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் மாறணும். அவர் வச்ச இடத்துக்கு வரணும், அவர் தெரிஞ்சு கொண்ட இடத்துக்கு வரணும். இதுவரைக்கும் 40 வருஷம் ஆடு மேய்த்த கோல், 40 வருஷம் ஆடுகளை தான் துரத்திட்டு இருந்த கோல், முதல் முறையாக இந்த கோலுக்கு கடல் கீழ்ப்படிய தொடங்கிட்டு, முதல் முறையாக இதோ எகிப்தின் நதி இரத்தமாய் மாற தொடங்கிட்டு, முதல் முறையாக எகிப்து நடுங்க தொடங்கிட்டு. அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, எந்த இடத்துக்கு போக பயந்தானோ எகிப்து, அதே எகிப்துல மோசே மிகப்பெரியவன் என்று அழைக்கப்பட்டான். எங்க உங்களை எதிர்த்தாங்களோ, எங்க உங்களை ஒதுக்குனாங்களோ, அழைப்புக்குள்ள வந்துட்டா அதே இடத்தில் நீங்கள் பெரியவர்கள் எனப்படுவீர்கள். That is calling. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனுஷனை இஷ்டத்துக்கு ஊழியம் செய்வதற்கோ, இஷ்டத்துக்கு ஒரு காரியங்களை செய்வதற்கோ தெய்வம் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு மாறாக நான் என்ன சொன்னேனோ, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்கு 40 வருஷமா இந்த கோல் என் கையில இருக்குது, இந்த கோலால வாய் பேச முடியாத, எந்த விதத்திலையும் புத்தி இல்லாத ஒரு ஆடுகளை மேய்க்க வேண்டியிருக்கு நம்ம நினைக்கலாம். சில நேரங்களில் நம்ம கையில் இருக்கிற கோள்கள், நம்ம கையில் இருக்கிற படிப்புகள், நம்ம கையில் இருக்கிற பெரிய பெரிய ஞானமுள்ள காரியங்கள் அவர் இடத்துக்கு வர்ற வரைக்கும் அது டம்மி மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் யாரு நீங்க? பயங்கரமா 40 வருஷம் ஆடு மேய்த்தவர்கள். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 40 years. ஆமென். கையில கோல் இருக்கு, 40 years ஆடு மேய்ச்ச கோல் தான். ஆனா இப்ப என்னப்பா அந்த கோலுக்கு வந்தது? கீழே போட்டா பாம்பா மாறுது, மேல எடுத்தா கோலா மாறுது, என்னையாச்சு? ஏன்னா இது வர வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சையா, செய்ய வேண்டியதை செஞ்சிருச்சையா. அழைப்புல நின்னா கோல்கள் நிச்சயமாக உங்களை எகிப்தில் கொண்டு போய் நிறுத்தும். எகிப்தில் வாதைகளை கொண்டு வந்து உங்களை பெரியவர்கள் என்று சொல்ல வைக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரியுது? அல்லேலூயா. என்னைக்குமே அழைப்புல அவர் தெரிஞ்சு கொண்ட இடத்துல கரெக்டா நம்ம நின்னுட்டோம்னா, அவர் நம்மளை எதற்காக முன்குறிச்சார் அந்த இடத்துல நின்னுட்டோம்னா, நமக்கு ஒரு கவனம் ஒரு கல்லு போதும். ஒரு கவனம் ஒரு கல்லு போதுங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, 40 நாட்களாக சவுலால செய்ய முடியாததை அழைக்கப்பட்ட ஒருத்தன் ஒரே நாள்ல செஞ்சான். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்னைக்கு நிறைய மெட்டீரியல் தேவையில்லை. அவர் நமக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்தாலும் அது போதும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்போ வேதம் என்ன சொல்லுனா, இப்போ ஒரு ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறாங்க, அவங்களுக்கு அந்த ராஜா அவங்களுக்கு தண்ணி இல்லை, எலிசா பாட்டு பாடுறாரு, எலிசா மியூசிக் வர சொல்லி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். கவனிங்க, வந்தது தண்ணி தான். வந்தது அங்க வாய்க்கால்கள் நினைச்ச தண்ணீரால நிரம்பினது. ஆனா எதிரி நினைச்சது ரத்தம் நினைச்சான். எதிரி நினைச்சது. அப்போ என்ன விஷயம்னா, தெய்வம் சொன்னபடி, தெய்வம் அவர்களை வைத்தபடி அவர்கள் நடக்க தொடங்கும் போது நம்ம வாழ்க்கையில தெய்வம் செய்கிற தண்ணி கூட எதிரிகளுக்கு ரத்தமா மாறும். புரிஞ்சா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என்ன பேசுறாருன்னா, கவனிங்கள், இத்தனை வருஷம் நம்ம ஓடுறோம், பிரயாசப்படுறோம், ரைட்? ஆனா அவர் தொடங்கிட்டார்னா நம்ம பலன் உருமாறும். ஆனா அவர் எங்க தொடங்குறாரு, யாருக்கு தொடங்குறாரு அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்களுக்கு தொடங்குறார். அழைப்பில் இருக்கிறவர்களுக்கு அவர் கிரியை செய்கிறார். அவர் அழைப்புக்காக கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ that is calling. எல்லாரும் ஒண்ணே சொல்றேன், எதை வேணாலும் சோதிங்க, சோதிக்காம போங்க. ஆனா பட் உங்கள் அழைப்பை சோதியுங்கள். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் அழைத்து? நல்ல கவனிங்க, எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த தேவதயவு திருச்சபைக்கு நான் சில நாட்கள் போராடினாலும் அவர் எனக்கு சொல்லுகிற வரைக்கும், ஒரு வசனத்து மேல் அவர் அசைவாட தொடங்குற வரைக்கும் என்னால் அந்த வசனத்துக்குள் தொடங்க முடியவில்லை. என்னால் அந்த வசனத்துக்குள் பலனை உருமாற்ற முடியலை. அல்லேலூயா. எத்தனை நாட்கள் உபாகமம் 2, 25, 24, 25 வாசிச்சிருக்கிறேன். ஆனால் தேவதயவு திருச்சபைக்குன்னு வாசித்த உடனே சரட்னு பாஞ்சு ஆதியாமத்து போகுது, சரட்னு பாஞ்சு யாத்திராமத்து போகுது, சரட்னு பாஞ்சு வெளிப்படுத்த விசேஷம் போகுது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் அசைவாடுனதுனால பலன் உருமாறுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
நான் கேட்கிறேன், ஏய் உபாகமம் 2:24 உனக்கு வந்ததென்ன? இது சொல்லுது, ஏன்ட்ட அவர் தொடங்கிட்டாரு, ஏன்ட்ட அவர் தொடங்கிட்டாரு. அதை தொடங்குறதுனால நான் எனக்குள்ள இருக்கிற பலனெல்லாம் உனக்கு உடைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறேன், ஆழத்தில் உள்ளதை கொடுக்கிறேன். ஓ, அப்போ எனக்கு ஒரு காரியம் புரிகிறது, அவர் எனக்கு கொடுக்கறதுனால அது நிச்சயம் கிரியை செய்ய தொடங்கும், அது நிச்சயமாக ஜனங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, வெளிப்படுத்தப்பட்டவைகள், கவனிங்க, மறைக்கப்பட்டவைகள் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் உரியது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன பேசுறாருன்னா, என் பிள்ளைகளை, என் ஜனத்தை, என் சபையை, என் தேவ மனுஷனை அவர் நான் என்ன அழைப்பு கொடுத்தனோ அந்த அழைப்புல கவனமாக இருக்க சொல்லு, நான் தொடங்குவேன். அல்லேலூயா. இந்த 7வது வருஷத்தில் ஆவியானவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் உங்களோடு தொடங்க போகிறார், அவர் இன்று நான் செய்ய தொடங்குவேன். அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? கவனிங்க, ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அரண்மனையில் அவன் இருப்பதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது அவன் வனாந்தரத்தில் இருந்தான். வனாந்தரத்தில் பேச தொடங்கின போது பரிசேயனும் தலை குனிந்தான், போலீஸ்காரரும் தலை குனிந்தான், கலெக்டரும் தலை குனிந்தான். கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே யோவான் ஸ்நானகன் அவன் அரண்மனையில் கூப்பிட்ட போது கவனிங்க, ஒரு சிறு பிள்ளை தலையை வாங்கிட்டு போயிட்டான். புரியல? யோவான் ஸ்நானகனே, நான் உன்னை வைத்திருந்த இடம், நான் உன்னை அழைத்தது வனாந்தரத்தில் ஒருவரை பார்க்க, வனாந்தரத்தில் ஒருவரை காண்பித்து கொடுக்க. நீ வனாந்தரத்தில் இருக்கிற வர அரண்மனையில் இருக்கிறவங்க கூட ஓன்ட்ட ஓடி வந்தான். சொல்லுங்க, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருக்கிற வர பரிசேயன் ஓடி வந்தான். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயக்காரர்கள் ஓடி வந்தா என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மிஞ்சினமாய் லஞ்சம் வாங்காதீங்க, யாரிடத்திலையும் தப்பான குற்ற வழக்கு போடாத, பொய் குற்ற வழக்கு போடாத. இருக்கிற இடத்துல இருந்து பேச தொடங்கினா எல்லாரும் தலையை குனிஞ்சிட்டு கையை கட்டிக்கிட்டு ஞானஸ்நானம் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் அதே யோவான் ஸ்நானகன் யார் ஒய்ஃபோ யார் வச்சிருந்தா நமக்கு என்ன? புரியல? அல்லேலூயா. என்னை வைத்திருந்த இடம் வனாந்தரம், என்னை தெரிந்து கொண்ட இடம் வனாந்தரம். அவனுக்கு ஒரு பெயரே இருக்கிறது, வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் கூப்பிட்ட போது அரண்மனையில் இருக்கிறவனும் ஓடி வந்து யோர்தானிலே ஞானஸ்நானம் வாங்கி கொண்டு இவனை பார்த்து நடுங்கினார்கள். ஆனால் அரண்மனைக்கு போன பிறகு இவ்வளோ பெரிய விளையேறப்பட்ட தேவ மனுஷன் தலை ஒரு சிறு பிள்ளையின் தாம்பளத்தட்டில் போயிற்று. நான் சொல்லுகிறேன், தாழ்மையோடு சொல்லுகிறேன், இந்த தலை சாதாரண தலை அல்ல, பல தலைகளை உருட்டுற தலை. ஆனால் இந்த தலை ஒரு அற்பமானதுக்கு போயிடக்கூடாது. கைகளை தட்டி அழைப்பில் நின்னா உங்க தலையை ஒருவனும் தொட முடியாது, உங்க அபிஷேகத்தை ஒருவனும் தொட முடியாது. அல்லேலூயா. தலையினா என்ன தெரியுமா? தலையில தான் அபிஷேகம் ஊற்றப்படும், தலையில தான் அபிஷேகம். வனாந்தரத்தில் இருக்கிறவரை இந்த தலை வெயிட், இந்த தலை, இந்த தலைக்கு மவுசு இருந்துச்சு. ஆனால் அரண்மனைக்கு அவர் வைக்காத இடத்துக்கு போன பிறகு ஒரு சின்ன பிள்ளை தலையை கேட்டு வாங்கிட்டு போயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் என் அபிஷேகத்தை உறிஞ்சு கொள்ளும். அவர் வைக்காத இடத்துல இருந்தா எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, என் பிள்ளைகளை நான் எதுக்கு தெரிஞ்சிடும்? அவர் என்ன உங்களை படிக்க சொன்னாரோ அதை படிங்க, அவர் என்ன ஊழியம் செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்க, அவர் எந்த பொருளை வாங்க சொன்னாரோ வாங்க, அவர் எங்கே ஊழியத்துக்கு போச்சுன்னா அங்கே போங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்படி அவர் 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 எந்த இடத்துல வச்சாரோ, என்ன அழைப்புக்காக தெரிஞ்சு கொண்டாரோ அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம தலையை கண்டு பலருடைய தலை மடங்கும். நம்ம தலையை கண்டு பலருடைய தலை மடங்கும். ஏன்னா அபிஷேகம் தான் அதிகாரம். அல்லேலூயா. அபிஷேகம் தான் நுகத்தை முறிக்கும். ஆமென். அழைக்கப்பட்ட இடத்துல இருக்கும்போது அபிஷேகம் பெருகுமே தவிர அபிஷேகம் குறையாது. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட இடம் அடைக்கப்பட்ட இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகம் குறையாது. எத்தனை பேருக்கு புரியுது? அழைக்கப்பட்ட இடம் அடைக்கப்பட்ட இடமா இருக்கட்டும், ஒரு நாளும் நமக்கு முன்னாடி ஒருவனுடைய தலையும் உயராது. ஆனா அழைக்கப்பட்ட ஒருத்தன் அரண்மனை போய் நின்னாலும் இம்பிட்டு பிள்ளை முதற்கொண்டு அபிஷேகத்தை திருடிடுவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை சொல்றேன், அழைப்புல நில்லுங்க.
கவனிங்க, உங்களை இனி சில பேர் அங்கே இங்கே எதோன்னு சொல்லி சில காரியங்களை கூப்பிடுவாங்க. இல்லை, எனக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு நாள் சூலமித்தி சொன்னா, என் தோட்டத்தை காக்க மறந்தேனே, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு என் வாழ்க்கையில் வராதபடி என் தோட்டத்தை நான் காக்கிறவனாக இருக்கணும். என் தோட்டத்தை நான், எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் தோட்டத்தை நீங்கள் காத்தீங்கன்னா, வச்ச தோட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விருட்சக்குழுக்கு ஒழிய வேண்டாம். நீங்கள் தேவன் வந்தா கர்த்தரை துதிப்பீர்கள். நீங்கள் அத்தியலைக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நிச்சயம் நிச்சயம். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஆண்டவர் வர்றாரு, அத்தியலை தான் தச்சு போட்டிருக்கேன். அப்புறம் என்னாச்சு ஆதாமே, இன்னும் நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். அவர் அழைப்பில் இல்லாமல் செஞ்ச எல்லாமே நம்ம வாழ்க்கையில் குறைவாக தான் தெரியும். இப்போ ட்ரெஸ் மாட்டிட்டான் ஐயா, அவன்கிட்ட அத்தி இலையை தச்சு ட்ரெஸ் போட்டுக்கிட்டான். ஆனாலும் கர்த்தர்ட்ட சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். நான் 8வது வசனத்திலேயே அவன் ட்ரெஸ் போட்டுட்டான், அப்படி தானே? 8வது வசனத்திலே அத்தி இலையை போட்டுக்கிட்டான். ஆனால் 10, 11வது வசனத்தில் அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அழைப்பு இல்லாமல் வண்டியாக பிடிச்சாலும் அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. புரியல உங்களுக்கு? ஆமென். உங்களுக்கு தெரியுமா, என்னதாலும் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் அவர் வச்ச வீட்டில் இருந்து பாருங்க, அதில் ஒரு திருப்தி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட கணவன், தெரிஞ்சு கொண்ட மணவாளனை கல்யாணம் முடிச்சு பாருங்க, அது எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அங்க என்ன செய்யணும், ஒவ்வாம போகாது, அது ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சில விஷயங்கள் பார்க்க பலபலன்னு இருந்தாலும் ஏன் ஒத்தே போக மாட்டேங்குன்னா, அதை அவர் தேர்ந்தெடுக்கல. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இது நீங்கள் உணர்ந்துக்கோங்க. நான் தாழ்மையோடு சொல்கிறேன். நான் கோயில்பட்டிக்கு வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்குன்னு எந்த ரூம் வச்சு 30 ரூமை பார்த்தாங்க, 30 ரூம் தேடினேன், எனக்கு ஒரு ரூம் கிடைக்கல. ஆனால் ஒரு ரூமுக்கு நான் போன உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த ரூமில் தான் நீ இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே நான் அட்வான்ஸ் கொடுத்து அங்கே இருந்தேன். கவனிங்க, அந்த நான் ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் தான் சொல்கிறேன். அந்த ரூம் சாவி, இப்போ இது வேற ஒரு வீடு, ஆனால் அந்த ரூம் சாவி இவ்வளோ பெருசாக இருக்கும், என் பைக்குள்ளே போட்டிருக்கதே தெரியாது. ஆனால் வீட்டு பக்கத்தில் வாசலுக்கு முன்னாடி போனோன்னே சாவி என் கையில் வரும். புரியல? அந்த சாவி எனக்கு ஒரு நாள் பையில டிஸ்டர்பாக தெரிஞ்சதில்லை. சொல்லுங்க, அந்த சாவி டிஸ்டர்பாகவே, ஏன்னா அவர் தெரிஞ்சு கொண்டதுனால வீடும் சாவியும் எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய அழைப்பில் அவன் உறுதியா நிற்கணும்னா, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்திக்கணும்னு பேதுரு சொன்னது மாதிரி, ஒரு மனுஷன் தன் அழைப்பை அறிந்து கொள்ளவும் அந்த அழைப்பில் அவன் உறுதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். டக்குன்னு வாசிங்க, எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 1, ரோமர் 1:1, கலாத்தியர் 1:1, 2 கொரிந்தியர் 1:1. இதில் நான் சொன்ன வசனத்தை மட்டும் வாசிங்க. ரோமர் 1:1 வாசிங்க, ரோமர் 1:1 வாசிங்க. ஒருத்தர் கலாத்தியர் வாசிங்க. தேங்க்யூ. போதும். அப்படியே டக்குன்னு அப்படியே இது 2 கொரிந்தியர் 1 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1, 2 கொரிந்தியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும், போதும். நல்ல கவனி. அப்படியே கலாத்தியர் 1:1 வாங்க. கலாத்தியர் 1:1 வாங்க. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் நானும். நல்லா கவனிங்க. போதும் சிஸ்டர். இந்த 3 வசனத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? கவனிங்கள். 1 கொரிந்தியர் 1:1 அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். 2 கொரிந்தியர் 1:1 அப்போஸ்தலன் ஆகிய என்று சொல்லுகிறான். கலாத்தியர் 1:1 அப்போஸ்தலன் இருக்கிறேன்னு சொல்றான். முதல்ல அழைக்கப்பட்டவன் சொன்னான், 2வது அழைக்கப்பட்டவன் ஆகியன்னு சொன்னான். அப்போ ஆகிட்டான். அப்போ அடுத்து சொல்றான் அப்போஸ்தலன் இருக்கிறேங்கிறான். கவனிங்க, அழைப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவு. அல்லேலூயா. அதனால்தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எலேசர் ஜெபம் பண்றான், இந்த குளத்துல தண்ணி எடுக்க வர்றவங்க எனக்கு தண்ணி தவிக்க நான் சொல்லும் போது உமக்கும் கொடுப்பேன், ஒட்டகத்துக்கும் வாரி தீர்ப்பேன் அப்படின்னு டோட்டலா பொதுவா சொன்னான். அங்க நிறைய பொண்ணுங்க வந்தாங்க. சொல்லுங்க, நிறைய பேர் தனி மோக்க வந்தாங்க. ஆனா அவன் பொதுவா சொன்னான், எந்த பொண்ணு நான் சொல்ற மாதிரி சொல்லுதோ அதுதான் நீ தெரிஞ்சு கொண்ட பெண். அல்லேலூயா.
காலிங் எல்லாருக்கும் பொதுவு. ஆனா அந்த அழைப்புல எந்த மனுஷன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளுவான்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசிக்கலாம் எபிரேயர் 5:14. எபிரேயர் 5:14 வாசிக்கலாம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. போதும் சிஸ்டர், நல்ல கவனிங்க, தாழ்மையோடு சொல்லுகிறேன். எந்த மனுஷன் தான் அழைக்கப்பட்ட அழைப்புல எந்த மனுஷன் உறுதியாக முடியும்னா, கவனிங்க, அழைக்கப்பட்டதற்கும் அழைக்கப்பட்டதை தெரிந்துள்ளதற்கு நடுவில் ஒரு மனுஷனுக்கு அழைப்பில் பயிற்சி இருக்கிறது. அல்லேலூயா. இது பெரிய சப்ஜெக்ட். நான் ஒன்று சொல்றேன், ஒரு மனுஷன் டக்குன்னு அழைப்பை தெரிஞ்சு கொள்ள முடியாது, டக்குன்னு அழைப்பில் உறுதிப்பட முடியாது. ஆனால் அந்த அழைப்பில் அவன் உறுதி ஆகணும்னா அவனுக்கு தெய்வம் பயிற்சி கொடுக்கிறார். சொல்லுங்க, பயிற்சி. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தங்க என்ன படிச்சுக்கிறதுங்க? டிப்ளமோ. நல்லா கவனிங்க, இவர் டிப்ளமோ ஆரம்பத்தில் போயிட்டு அட்மிஷன் போட்டார், ஃபீஸ் கட்டிட்டார், ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போயிட்டார். ஆனால் இவர் எல்லாத்தையும் கேட்டான்னு சொல்ல, நான் டிப்ளமோ படிக்கிறேன், டிப்ளமோ அப்படி தானே சொல்லுவார். ஆனாலும் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மாறணும்னா 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும். 3 வருஷம். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொல்கிறாங்க, இவரை மெக்கானிக் இன்ஜினியர் படிக்கிறான்றாங்க. சொல்லுங்க, அப்போ 3 வருஷம் அதில் பயிற்சி எடுக்கலைன்னா அவருக்கு இன்ஜினியருங்கிற பட்டம் வராது, அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் என்ன சொல்றான்னா, ஒரு மனுஷன் அழைக்கப்பட்டவன் என்று எழுதினவன், அழைக்கப்பட்டவன் ஆகி என்று எழுதினவன், நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலன் ஆகும்படி அப்போஸ்தலன் ஆகிய அப்போஸ்தலனா இருக்கிற. அப்ப என்ன புரியுதுன்னா, கர்த்தர் பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்தாலும் அவன் பயிற்சி எடுத்தபடினால் அவன் அப்போஸ்தலனாய் அவன் அந்த அழைப்பில் உறுதிப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 9:15. அப்போஸ்தலர் 9:15. ஒருவர் அப்போஸ்தலர் 14 அதனுடைய 26 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. அப்போது கர்த்தர், நீ போ, நான் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக பாத்திரமாயிருக்கிறான். வாசிக்கலாம் 14:26 வாசிங்க. 14:26. 14 இருந்தனா வாசிங்க. வாசிங்க. இல்லை சாரி, 40க்கு மேலே வாசி, 46க்கு வாசிங்க. இல்லை நான் எடுக்கிறேன் சாரி, வாசிக்கிறேன். 14 46 இருக்கு. சாரி 13 வாசிங்க டக்குன்னு. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். அப்போஸ்தலர் 9:15 புறஜாதியை குறித்து பேசிடுச்சு. ஆனால் அப்போஸ்தலர் 13 தான் அவர்கள் எங்கே வர்றாங்கன்னா புறஜாதிகிட்ட வர்றாங்க. அப்போ ஒரு காரியத்தை புரிங்க, அறிவிக்கப்பட்டது அங்கே 9 அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 13 தான் அங்கே கர்த்தர் தொடங்குகிறார். அப்போ ஒரு காரியம் புரியுது, ஒரு மனுஷன் தன்னுடைய அழைப்புக்கு சரியான பயிற்சி எடுத்துட்டா அந்த மனுஷன் தான் அழைப்புல உறுதியானுப்பான். அந்த மனுஷனோடு தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை தொடங்குவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம என்ன பேசுறாருன்னா, நீங்க அழைக்கப்பட்ட இடத்துல உங்க அழைப்பை நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளணும்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. சொல்லுங்க, பயிற்சி. சொல்லுங்க, பயிற்சி. அப்போ பயிற்சியினால தான் நாம பகுத்தறிய முடியும். சொல்லுங்க, பயிற்சியினால தான். சொல்லுங்க, பயிற்சியினால தான் பயிற்சி இல்லாமல் நாம ஒன்றையும் நிதானிக்க முடியாது, பகுத்தறிய முடியாது. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எனக்கானது, எனக்கு தேவன் வைத்ததை நாம என்ன செய்யணும்னா, நான் ஒவ்வொரு நாளும் அதில் ட்ரைனிங், அதில் பயிற்சி எடுக்கும் போதுதான் இதுதான் அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்த முடியும். அல்லேலூயா. கண்ணில் பார்த்த உடனே ஆஹா, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் இச்சிக்கப்படத்தக்கதும் விரும்பப்படத்தக்கது கனியும் பார்த்த உடனே பசக்குன்னு பத்திக்கு பாருங்க, அது தேவனுடைய அழைப்பு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? பார்த்தோன்னே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, ஏன் கண்களுக்கு பிரியமா இருந்தாலே அது அவர் கண்களுக்கு பிரியமா இல்லைன்னு அர்த்தம். புரியல? உன் நினைவுகள்
என் நினைவுகள் அல்ல. நல்ல கவுடிங்க. எப்போவுமே முதல்ல நம்மகிட்ட என்ன வெளிப்படும்னா மாம்சம் வெளிப்படும். முதல்ல என்ன வெளிப்படும்? அப்போ அப்படி நம்மளுக்கு உந்திக்கிட்டு வரும்போது டக்குன்னு மாம்சத்தை தலையில ஒரு போடு போட்டுட்டு ஆவியை வெளியே கொண்டு வந்து கேட்டு பாருங்க. அது சொல்லும், இது உன் கண்களுக்கு பிரியமா இருக்க கூடாது, இதை தாண்டி சுடரொளி பட்டயத்துக்குள்ள ஒண்ணு இருக்குது, தித்திய ஜீவன் இருக்குது, அதுதான் நான் உனக்கு தெரிந்து கொண்டது. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் என்ன இந்த திருச்சபைக்கு கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ அழைப்பில் நின்னா நான் நிச்சயம் நான் தொடங்குவேன். என்னுடைய கிரியையை உன்னோடு கூட ஒருவராலும் தடுக்க முடியாதபடி நான் கிரியை வெளிப்படுத்துவேன். அப்போ ப்ளீஸ், ஆண்டவர் தயவாய் கேட்கிறார், உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தட் இஸ் காலிங். அவர் என்னை வச்ச இடத்துல, அவர் என்னை நடத்துகிற பாதை உங்களுக்கு தெரியுமா? கொர்நேலியு வீட்டுக்கு கர்த்தர் பேதுருவை போக சொல்றாரு. பேதுருவை போக சொல்லும்போது அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, யோசிக்காம நீ எழுந்து போங்கிறார். அங்க போய் பேசதான் செய்யறான். ஆவியானவர் இறங்குறார். அழைக்கப்பட்ட இடத்துல பேசினாலே போதும், அவர் வல்லமை செயல்பட துவங்கும். அழைக்கப்பட்ட இடத்துல நின்னாதே போதும், உங்கள் மேல் இருக்கிற வல்லமை ஜனங்களை நிரப்பும். அவர் வச்ச இடத்துல இருந்து பாருங்க, உங்கள் வாசனை பரவ தொடங்கும். அவர் வச்ச இடத்துல இருந்து பாருங்க, நீங்க பேசினாலே ஆவி நிறைவு வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கு இதில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு பாருங்க. அவர் சொல்லாத இடத்துல சில இடத்துல பிரசங்கத்துக்கு மேலே ஏறிடுவேன். நான் தக்கா பக்கான்னு தலைகீழ நின்று குதிப்பேன். முன்னாடி இருக்கிற ஆள் மூக்க கொடையும் தலையை சொரியும், ஒன்றும் நடக்காது. மூக்க சொரியும், தலையை சொரியும், ஒன்றுமே நடக்காது. ஆனால் அவர் வச்ச இடத்துல போய் நின்னாலே போதும், கடைசி வரைக்கும் ஆன்னு பார்க்கும். கடைசி வரைக்கும் எல்லா ஜனங்களும் ஆத்துமா மண்டியிட்டு கிடப்பார்கள். ஏனென்றால் அவர் வைத்த இடம் தேவதயவு சபை. அவர் வைத்த இடத்துல நான் இருந்தா எனக்கு சகலமும் கீழ்ப்படிய துவங்கும். இயற்கைகள் கீழ்ப்படிய துவங்கும். பேச தொடங்கினா கல்லறையும் திறக்கும். பேச தொடங்கினா ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒன்று புரியுது தெரியுமா? கவனிங்க, அரண்மனையில் போய் நீ ஏரோதுகளுக்கு கட்டளையிட்டாலும் நான் சொல்லுகிறேன், ஒன்றும் நடக்காது. நீ உன் தம்பி மனைவி வச்சிருக்கேன்னு சொன்னால் அவன் அதை அந்த 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 பழக்கத்தை கையில் விடணும். சொல்லுங்க, அந்த பழக்கத்தை கைவிடாமல் இவனை கைது பண்ணுறான். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறேன், அவர் பேசாமல் ஒருத்தர்கிட்ட பேசுனா நம்மளை பார்த்து எரிச்சல் வரும். அவர் பேச சொல்லி பேசுனா அந்த இடத்துல எரிச்சல் வராது, அந்த வார்த்தை கிரியை செய்யும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அரண்மனையில் நீ வனாந்தரத்தில் நீ பேசும்போது யோவானே, நீ பேசின வார்த்தை எல்லாருமே உடனே அப்படியே தலையை தாழ்த்திக்கிட்டு உன்ட்ட ஞானஸ்நானம் கொடுக்க தலையை கொடுத்தாங்க. அப்படிதானே? நீ அரண்மனையில் போய் ஏரோதுட்டு போய் பேசுகிற, அவன்கிட்ட எவ்வளவா பேசினான். அவன் என்ன பண்ணணும்? உன்னைய அவன் ஆமையா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீ வனாந்தரத்துக்கு போவான், இடத்துக்கு போ, நான் தேடி வரல சொல்லணும். சொன்னவனை கைது பண்ணிட்டான். சொன்னவனை நான் நிறைய இடங்கள்ல, ஐயா சார், நான் சில இடங்களில் பார்க்குறேன், பெரிய பெரிய விசேஷித்த தலைகள் சாதாரண மாணவிகளுக்காக உருளுகிறது. சின்ன சின்ன காரியங்கள் அவர்கள் தலைகளை உருட்டி விடுது. நான் இதை பேசுறாருன்னா உங்களை பெரிய தலையா மாத்த போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு பெரிய தலையா, ஒரு தலைக்கட்டா, ஒரு பெரிய மனுஷனா, மகா பெரிய மனுஷனா அவர் நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம தலையை குறித்து அருமையில் பேசுகிறார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஒரு ஊழியத்தில் ஒரு காரியத்தை என்ன நடக்குன்னா, கவனிங்க, 3 மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு 10% ஹைக் ஆகும். சம்பளத்தில் சொல்லுவாங்களே, ஹைக் பண்ணுவாங்க சொல்லுவாங்களே. 3 மாதத்துக்கு ஒருக்க உங்கள் ஸ்பிரிச்சுவல், உங்கள் ஊழியம், உங்கள் சபை 3 மாதத்தில் ஒரு 10% ஹைக், அந்த ஹைக் கூடும். அதே மாதிரி 3 வருஷத்தில் 100% ஹைக் கூடும். இது உண்மைங்க. அல்லேலூயா. அதே போல தான் ஒரு மனுஷனுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. 3 மாதத்துக்கு ஒருக்க சில விஷயங்களில் மாறுவதற்கு, இல்லைன்னா ஏதோ ஒன்று சரிப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது 3 மாதம் வரைக்கும் நம்மளால் மாற்றவே முடியாது. சில விஷயம் ஜெபிக்காம விட்டுட்டோம்னா அது பல நாட்கள் அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலை உருவாக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு நாள் அதிகார ஜபத்தை விட்டு பாருங்கள், ஒரு நாள் நீங்கள் உபாசபத்தை, நீங்கள் ஏதோ செய்ய வேண்டிய சபையை சரியான டயத்துக்கு வரதை விட்டு பாருங்கள், அது பல வாரங்கள் உங்களுக்கு வர முடியாது. நீங்கள் ஒரு தடவை 8 மணிக்கு ஆராதனைனா நீங்கள் 8 மணிக்கு உள்ளே வராமல் ஒரு 8:30க்கு வந்து பாருங்கள், பல வாரங்கள் 8:30 தாண்டும் மொழியாக 8:30க்கு முன்னாடி வர முடியாது. அப்போது ஒரு சில காரியங்களை நம்ம தவறும் போது அது பல மாதங்கள் பல வாரங்கள் நம்மளை இழுத்துட்டு போகுது. ஆனால் கர்த்தர் இறக்கம் செஞ்சு 3 மாதத்துக்கு, இப்போ 3 மாதத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். மறுபடியும் 8 மணிக்கு வான்னு
8 மணிக்கு வந்தீங்கல்ல, அதை பயன்படுத்திக்கோங்க. பல வருஷங்கள் அதை செய்வீர்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? அவர் தொடங்க போகிறார். அவருடைய அழைப்பில் இல்லுங்கள். அழைப்புக்கு நல்ல பயிற்சி எடுங்கள். சொல்லுங்க, பயிற்சி எடுங்க. சொல்லுங்க, பயிற்சி. அல்லேலூயா. ஒரு மனுஷன் அழைப்புல அந்த மனுஷன் பயிற்சி எடுப்பதற்கு 3 காரியம் தேவை. நான் டக்குன்னு சொல்லி கடைசியா முடிக்கிறேன். வாசிக்கலாம், மத்தேயு 22 அதனுடைய 2-3 வாசிங்க. மத்தேயு 22 அழைப்பில் அந்த பயிற்சியில் ஒரு மனுஷனை ஊக்கப்படுத்துவது எது? வாசிக்கலாம் டக்குன்னு. 2 நிமிஷம். கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்தது. வர சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரனை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். போதும், நல்ல கவனிங்கள். இப்போ அழைப்புக்கு நேராக அவர்கள் தங்கள் அழைப்புக்குள்ள வருவதற்கு, அவர்கள் அந்த அழைப்புக்கு வருகிற அந்த அழைப்புக்குள்ள வந்தாதான் அந்த பயிற்சி எடுக்க முடியும். அந்த பயிற்சிக்குள்ள இவங்களை ஊக்கப்படுத்துறது எதுன்னா ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் தன் அழைப்பை விரும்பணும். சொல்லுங்க, அழைப்பை நீங்க விரும்பாம அதுல உங்களுக்கு பயிற்சி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்குள்ள நீங்க வர முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க, என்ன எதுக்கு அழைச்சீர், எதுக்கு அழைச்சி, எதுக்கு தெரிஞ்சு கொண்டீர், எதுக்கா இங்க இந்த சபையில என்ன வச்சிருக்கிறீர், எதுக்கா இந்த இடத்துல என்ன ஊழியம் செய்ய வச்சிருக்கிறீர் அப்படின்னு உங்க அழைப்பு மேல உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் உங்களால அந்த கல்யாண அழைப்புக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. அப்போ விருப்பம் இல்லாம பயிற்சி ஸ்டார்ட் ஆகாது. சொல்லுங்க. அப்போ விரும்பினால், ஒரு மனுஷன் அழைப்பை விரும்பினால் நிச்சயம் அவன் அழைப்பின் பயிற்சிக்கு புறப்படுவான். இப்போ நீங்க விரும்புங்க, அது உங்களை ஊக்கப்படுத்தும். இப்போ தம்பி டிப்ளமா படிச்சார். டிப்ளமா படிப்பை இவர் விரும்பினாதான் அதுல இருக்கிற பாடத்திட்டங்கள் படிப்பதற்கு ஒரு ஊக்கம் வரும். சொல்லுங்க. உங்களுக்கு பிரியமே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு விருப்பம் வரும்? சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் அழைப்பை முதல்ல என் பிள்ளைகளை விரும்ப சொல்லு. சொல்லுங்க, விரும்புவேன். ஏங்க, இது நான் சாதாரணமாக சொல்லலை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல தான் அழைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் எல்லா நதிகளும் வந்து சந்திக்கும். இப்போது இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா என் நிலம் ஆட்டோமேட்டிக் விளையும். சொல்லுங்க. தண்ணி ஓட்டம் எங்கே இருக்கோ அங்கே தாங்க போர் போடணும். கண்ட இடத்துல போர் போட்டால் தண்ணி வராது. சொல்லுங்க. அப்போது தண்ணிச்சரம் ஏன் பார்க்காங்க? எந்த இடத்துல அடியில் நதி ஓடுதோ அந்த இடத்துல தான் போர் போடணும். சொல்லுங்க. அப்போ அந்த இடத்துல போர் போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் மலைகளுக்கு கீழே ஓடுகிற வேதம் சொல்லுகிறது, அவள் பள்ளத்தாக்குள்ள அவள் மலைகளுக்குள்ள தண்ணீரை வரவிடுகிறான்னு சொன்ன மாதிரி அங்கங்கே நதி ஓடிட்டே இருக்கும். கரெக்டாக ஹோல்ஸ் போட்டாச்சுன்னா தண்ணி மேலே வந்துடும். அப்போ இருக்கிற இடத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவல் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல இருக்கணும்னா முதல்ல அந்த இடத்த விரும்பணும். அந்த இடத்த விரும்பணும். விரும்பலைன்னா அந்த இடத்துல நம்ம நிற்க முடியாது. விரும்பலைன்னா அழைப்பை கண்டுபிடிக்க முடியாது. விரும்பலைன்னா உங்க அழைப்புல பயிற்சி ஊக்கப்பட முடியாது. ஆமென். வாசிக்கலாம் அடுத்த வருஷம் 5வது வசனம் வாசிங்க. 5 டக்குன்னு. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். நல்ல கவனிங்க. 2வது, ஒரு மனுஷனுக்கு அழைப்பின் மேல அந்த அழைப்புக்கான பயிற்சியில அவன் ஊக்கமாய் உள்ள வரணும்னா 2வது ரொம்ப முக்கியம். வயலை விட வியாபாரத்தை விட அழைப்பை மதிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த சபை கவனிங்க, வெறும் ஒரு 8 பேர் தான் அந்த சபை. ஆனால் அதே டேட்டில் ஒரு ஃபோன் வருது. கவனிங்க, பெங்களூரில் ஒரு ஃபோன் வருது. பெரிய சபை, நிறைய பேர், ஒரு 500 பேர் கொண்ட ஆத்துமா. ஆனால் என்னை கூப்பிட்றாங்க, பிரதர் அந்த ஊழியத்துக்கு வாங்கன்னு. எனக்கு 4 பேர் இருந்தாலும் என்னை வச்ச இடத்துல நான் இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எப்போ நாம அவர் வைத்த இடம், அவர் கொடுத்த அழைப்பை விட வேற ஒன்றை மதிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்ம பயிற்சி கட்டாயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? அல்லேலூயா. அவர் உங்களை எந்த இடத்துல வச்சாரோ அந்த இடத்த நீங்க கனம் பண்ணுங்க. வயலையும் வியாபாரத்தையும் நீங்க அழைப்பை விட மதிச்சீங்கன்னா உங்க அழைப்பை மிஸ் பண்ணிடுவீங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கா? யாருக்கா பிரயோஜனமாக நான் சொல்லுது புரியுதுங்களா? ஆமென். சமாரியா பட்டணத்தில் அற்புதம் நடந்தது. ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க பிலிப்பு ஊழியத்தில். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரத்துக்கு போ. கவுனிங்க, இங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் அழைப்பு வனாந்தரத்தில் இருக்க.
சொல்லுங்க. நீங்க அழைப்புல நீங்க நடந்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட இடத்துக்கு போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நடப்பீங்க, ரெண்டாவது ரதத்துல போவீங்க, மூணாவது ஃப்ளைட்ல போவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிலிப்பு நடந்தான், ரெண்டாவது கந்தாகையோட ரதத்தில் உட்காந்தான், மூணாவது ஆவியானவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனான். நான் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு மனுஷன் இருப்பான்னா அவனுடைய ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும். வான மண்டலங்களுக்கு மேலே எடுத்துக்கொண்டு பிரவேசிக்கும்படி கர்த்தர் நம்மளை போப்படுத்துவார். That is calling. அல்லேலூயா. சொல்லுங்க, முதல்ல அழைப்பை விரும்புவேன். எல்லாவற்றை விட அழைப்பை மதிப்பேன். 6வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். பிடித்து கொலை செய்தார்கள். சொல்லுங்க, கொலை செய்தார்கள். 3வது காரியம், ஒரு மனுஷன் எதை கொலை செய்தாங்க? தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சாங்க. யாரை கொலை செஞ்சாங்க? ஊழியக்காரரை கொலை செஞ்சாங்க. ஊழியக்கார்ட்ட என்ன இருக்கும்? வார்த்தை இருக்கும். என்ன இருக்கும்? அப்போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அழைப்பை குறித்து உங்கள்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அந்த வார்த்தையை கொல்றீங்க. அந்த வார்த்தையை கொல்றீங்க. இவங்க ஊழியக்காரில் கொன்னாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர்கள் கொண்டு வந்த வார்த்தையை செயல்பட முடியாமல் தடுத்து போட்டார்கள். நீங்கள் ஒன்றே ஒன்று எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரே வார்த்தையில் ஒரு மனுஷன் தீர்க்கதரிசியாக மாறிட்டான். அவன் யார் தெரியுமா? சாமுவேல். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். இந்த ஒரு வார்த்தை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலை தீர்க்கதரிசியாய் மாற்றிச்சு. அல்லேலூயா. அழைப்பை விரும்புங்க, அழைப்பை எல்லாவற்றை விட மதிங்க, அழைப்பை எப்போவுமே அழைப்புக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட இடத்துல இருந்தா, அது வனாந்தரமாக இருந்தாலும் உங்களை ஜனங்கள் தேடி வருவாங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட இடத்துல இருந்தா உங்களுடைய அபிஷேகத்தை கண்டு பெரிய ஜனங்கள் பார்த்து பயப்படுவார்கள். அப்போ அழைப்பில் ஒரு மனுஷன் உறுதியாக இருக்க அவன் பயிற்சி எடுக்கணும், அவன் பயிற்சிக்கு விரும்பணும், அந்த பயிற்சிக்கு அவன் மதிக்கணும், அந்த பயிற்சிக்கு அவன் அழைப்புக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு அவர் தொடங்க போகிறார். நம்புறீங்களா? ஆண்டவரே, இதற்கு பிறகு என் பேலன் உருமாற போகுது, என் செய்தியை கேள்விப்பட போகிறாங்க, என் காரியத்தை கேள்விப்பட போகிறாங்க, எனக்கு சகலமும் சாதகமாய் மாறப்போகிறது, இன்று நான் செய்ய தொடங்குவேன். அப்படியே எழும்பலாம். 2 நிமிஷத்தில் கொஞ்ச நேரம் அர்ப்பணித்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தையை முடிக்க போகிறோம். நல்ல வாயை திறக்கணும். ஒரு சில நிமிஷங்கள் நல்ல தேவ பலத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக நல்ல அர்ப்பணத்தோடு அவர் நம்ம வார்த்தையில் தொடங்கட்டும். ஆண்டவரை சொல்லுங்க, என் வாழ்க்கையில் தொடங்குங்கப்பா, இன்று நான் செய்ய தொடங்குவேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் இதோ உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். இன்று நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி இன்று நான் தொடங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையா வாய்களை திறந்து, இதோ தேவ தெய்வ திருச்சபையே, இந்த 7வது வருஷத்தில் உங்கள் பலன் உருமாற போகிறது. இந்த 7வது வருஷத்தில் இதோ உங்கள் கீர்த்திகள் தேசமெங்கும் புறப்பட போகிறது. இந்த 7வது வருஷத்தில் உங்களுக்கு எல்லைகள் சாதகமாய் மாறப்போகிறது. கர்த்தர் தொடங்க போகிறார். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம போன எல்லைகளில் சில லீதியாருடைய கண்கள் திறக்காம இருக்கலாம். நான் ஒன்று சொல்றேன், எந்த இடத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்திலேயே நிலைச்சிருந்து பாருங்க. உங்களுக்கு நிச்சயமா லீதியாளர்களை கர்த்தர் தருவார். உங்கள் கையில கட்டப்பட்டிருக்கிற செயின்கள் உடைக்கப்படும். வானத்திலிருந்து மின்னல்கள் வரும். நிலவிடத்திலையும் துதிப்பீங்க, பாடுகளையும் துதிப்பீங்க, சிறைச்சாலையிலையும் துதிப்பீங்க. உங்களால துதிக்காம இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களிடத்தில் அங்கலாய் போடு கேட்கிறது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை இப்ப வச்சிருக்கிற அந்த அழைப்பிட மட்டும் உறுதியாயிரு. உனக்கு எல்லைகள் சரி உடுக்க போகிறது. வடக்கை நோக்கி கொடி என்று சொல்ல போகிறேன், தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்ல போகிறேன். காலங்கள் வருகிறது, 4 திசைகளிலும் உங்களுக்காய் சில தூதர்கள் செயல்பட துவங்குவார்கள். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு சகலம் நடந்து திரிவீர்கள். உங்களுக்கு அவைகளை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுப்பார். கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சில வேலைகள் அபிஷேகம் வரும்.
வருது. சிலருக்கு கர்த்தர் சில ஊழியங்களை கையளிக்கிறார். சில அழைப்புகள் தேடி வருது. சில தீர்க்கதரிசன அழைப்புகள், தீர்க்கதரிசன ஊழியங்கள், சில வாலிபர் ஊழியங்கள், சிலருக்கு கர்த்தர் சுவிசேஷ ஊழியங்கள் உங்க தலைமையில விழுது. கர்த்தர் நிரப்புறார். கர்த்தர் சிலரை உறுதிப்படுத்துகிறார். சிலருக்கு கர்த்தர் தெளிந்த அழைப்பை தருகிறார். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்தேனுமே. சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி அலைத்தீரும் சேவைக்கு என்னை அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானே, எஜமானே, என் இயேசு ராஜனே, சித்தம் செய்வதுதான் சித்தம் செய்வதுதான். ஒரு காரியம் ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்ற ஒரு வார்த்தை, இன்று நான் செய்ய தொடங்குவேன். இன்று நான் செய்ய தொடங்குவேன். இன்று நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி இன்று நான் செய்ய தொடங்குவேன். கர்த்தர் யாரோடு கிரியை செய்ய தொடங்குவார்? எந்த மனுஷன் அழைப்பில் நிற்கிறானோ, எந்த மனுஷன் அழைப்பில் செயல்படுகிறானோ, எந்த மனுஷன் அழைப்புக்காக செயல்படுகிறானோ அவனோடு கர்த்தர் செயல்படுவார். ஒரு மனுஷன் அழைப்பில் உறுதியாக, அழைப்பில் அவனுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சிக்கு தன்னை ஊக்கப்படுத்த அழைப்பை விரும்ப வேண்டும், அழைப்பை மதிக்க வேண்டும், அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். கைகளை தட்டி இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க மேல மட்டும் ஒரு புதிய அபிஷேகம் பலன் உருமாறுது, பலன் உருமாறுது. செய்திகள் வெளிப்படுத்தவும் வெளியே சில அபிஷேகம் விழுது. கையை தட்டி கையை தட்டி வாங்கிக்கோங்க. கிருப 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 கிருப. சில பேர் புதிய அபிஷேகம், ஒரு ஜெபிக்கிற வல்லமை. இதுவரைக்கும் இந்த தடைகள், இதுவரைக்கும் இந்த போராட்டங்கள் விலகிறது, விலகிறது, விலகிறது. அன்னி பாஷை பேசுங்க, அன்னி பாஷை பேசுங்க. மறுபடியும் கர்த்தர் வல்லமை அனுப்புகிறார், வல்லமை அனுப்புகிறார். எல்லைகளே, நீதியாளர்களே, கண் திறக்க மாட்டாங்க. எல்லாருமே கைகளை உயர்த்து, எல்லாருமே கைகளை உயர்த்து. அற்புதமா பாடலாமா? ராமநாதபுரத்தில் நீங்கள் மலை மேல் உயர்ந்திருக்கிற பட்டணமாய் மாறுவீர்கள். மலை மேல் உயர்ந்திருக்கிற பட்டணமா? இதோ உங்க வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள், ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். தேசங்கள் கூடிக்கொண்டு வரும். இதோ உங்கள் வெளிச்சத்தை ஒருவனும் மறைக்க முடியாது, மறைக்க முடியாது, மறைக்க முடியாது. கையை தட்டி வாங்கிக்கோங்க. Fire in the anointing. Receive, receive in the Holy Ghost. Receive, receive right now. Right now, right now. நல்ல பிதாவே, இன்று நான் செய்ய தொடங்குவேன் என்ற வார்த்தையின்படி இவர்கள் பலன் உருமாற
இவர்கள் கீர்த்திகள் வெளிப்பட, இவர்களுக்கு சகலமும் சாதகமாய் மாற இவர்களை அழைப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அர்ப்பணித்த பிள்ளைகள் யாவர் மேலும் நீர் தொடங்கி கிரியை செய்யும். உமக்கு மகிமை தந்து என்னை தாழ்த்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில்